நாங்கள் ரோடுக்கான டோல் கட்டணம் செலுத்தவில்லை என்று சொல்லவில்லை. காலாவதியான டோல் ஏன் எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு பிரதான கோரிக்கை. ஒவ்வொரு டோல் முன்னாலும் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்க மத்திய அரசு, ஒவ்வொரு டோல் முன்னாலும் இந்த டோல் எந்த தொகையில போடப்பட்டது, எவ்வளவு வசூல் செய்யப்பட்டது, இன்னும் எவ்வளவு வசூல் செய்ய வேண்டும், டிரான்ஸ்பரண்டாக இது வரைக்கும் மத்திய அரசு இருக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி. எல்லா சுமைகளும் சுமந்து இந்திய நாட்டுக்காக போகின்ற லாரிகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் டோலுக்கான கூடுதல் கட்டணம் செலுத்துறோம். ஆண்டுக்காண்டு டோல் நீங்க உயர்த்திட்டு போறீங்க. என்ன பேசிஸ்ல உயர்த்துறீங்க? இது வரைக்கும் எந்த விதமான திட்ட அறிக்கையும் மத்திய அரசு கொடுக்கவே இல்லை. ஏற்கனவே வசூலான டோல்களுக்கு முழு கட்டணம் யார் வசூலிச்சுட்டு இருக்காங்க, இந்த தொகை எங்க போகுதுங்கிற வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த அரசு இது தெளிவான முடிவு. நாங்கள் லாரி உரிமையாளர்களுக்கு தெரிய வரும், பொதுமக்களுக்கு தெரிய வரும் இருக்கணும். பழைய வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணம் மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. சிறு லாரி உரிமையாளர் 15 வருஷம் வாகனத்தை வச்சிருக்கவங்க எல்லாமே வாகனத்தை ஒன்றும் முடியாத வாகனம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்க கூடுதலான தொகை செலுத்துவது ஏற்புடையதல்ல. இல்லைங்க மேடம், இது சுருக்கமா சொல்றது இல்லை. எங்களுக்கு இதே இப்பதான் ஒரு குறை சொல்லி தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க, வியாக்கியானம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நான் பதிவு பண்ண வேண்டிய என்னோட கடமை. நான் சென்ற முறை சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலப்ப அண்ணா கூப்பிட்டாங்க, வரலை. எங்களுடைய எல்லா கேண்டிடேட்டையும் வச்சு கூட்டம் இல்லைங்க மேடம், அங்க வாய்ப்பு கொடுத்தா எப்படி பேசுறது? எதுக்கு தேர்தல் வரைக்கும் வர, எதுக்கு வாங்கணும்?